இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா பிள்ளைங்க படிக்குது, பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த உடனே சொல்லிட்டான் எப்போ எக்ஸாம், பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த உடனே சொல்லிட்டாங்க இவ்வளோ புத்தகங்கள் படிக்கணும், ஒவ்வொரு புத்தகத்துலேயும் இத்தனை பக்கம் இருக்குது, ஒரு நாளைக்கு இவ்வளோ நாள் இருக்குது, உன்னுடைய திறமை இதுதான் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி உங்களுக்கு டென்ஷன் வரும்? நேரத்தை கையாளுவதே இல்லை. புரியுதா? நான் என்கிட்ட இந்த மாதிரி பசங்களை கவுன்சிலிங் கூட்டும்போது நான் முதல்ல கேட்பேன், உனக்கு எத்தனை சப்ஜெக்டு, எத்தனை புக்கு இருக்குது? ஒரே கேள்வியிலே க்ளீன் போல்ட் ஆகிடுவான். அந்த புத்தகத்தில் மொத்தம் எத்தனை பக்கம்பா இருக்குன்னுவேன். ஒரு பையனுக்கு கூட புத்தகத்தில் எத்தனை பக்கம் இருக்குன்னு தெரியாது. இந்த புத்தகம் எத்தனை பக்கம் இருக்குன்னு தெரியாமல் நீ எப்படி இதை எத்தனை நாளில் முடிப்ப? இதை கால்குலேட் பண்ணான்னு வச்சுக்கிங்க. காலேஜ் ஆரம்பித்த பாருங்க, இப்போ நேற்று நான் ஒரு கவுன்சிலிங் முடிச்சுட்டு வரும்போது தான் நேற்று மெடிக்கல் காலேஜில் சேர்த்துட்டாங்க. 1ஆம் தேதி சேர சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கு முதல்ல. இப்போ ஏதோ கோர்ட்டு சொல்லிச்சின்னு சொல்லிட்டு அக்டோபர் 18ஆம் தேதி வாங்கன்னு வந்திருக்குது. அந்த புள்ள 1ஆம் தேதிக்கு அப்புறம் படிச்சிக்கலான் இருந்துச்சு. இப்போ அக்டோபர் 18ஆம் தேதிக்கு மேலே படிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டை பண்ணணும். பட் எது படித்தாலும் படிக்கலனாலும் கரெக்டாக அந்த தேதிக்கு அவன் பரிச்சு வச்சிட போகிறான். ஸோ நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் நேரத்தை கையாளுறது இது மாதிரி கரெக்டாக. இன்னொன்று சொன்னேன் இல்லையா, பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தவொடனே ஹோம் ஒர்க்கை முடிச்சுட்டு போயிட்டான்னா உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஈஸி. எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் அப்புறம் நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ண வேண்டும். புரியுதா? இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே பழக்கணும்.